அவர் சொன்னது பொறுப்புதான் கொடுக்குங்க. அதான் சொல்லியாச்சு. இல்லை இதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசியிருக்கேன்னா கூட பரவாயில்ல சார். இல்லை சார், இதுக்கு முன்னாடி நான் அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கேன், பேசவே இல்லையே. அதனால் அது ஒரு காரணம் இல்லை. அவருக்கு வந்து ஒன்றும் தெரியாது. கதை சாத்தி அவர் வந்து நம்மளோட நீங்கள் எங்கள் வீடியோவில் வந்து அவரு அனுப்பி, அதனால அவருக்கு முன்னாடியே எல்லாமே சொல்லியாச்சு. இல்லை முன்னாடியே சொல்லியாச்சு, நீங்கள் எதுவுமே கிளாஸ் ப்ராக்டிஸ் மாட்டாரு. நீங்கள் அடிக்க நேரம் நிறுத்தினீங்க. நம்ம நான் எவ்வளோ நல்லா நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ட்ரைனிங் சமமாக நிற்கணும். நான் உங்களை கேள்வி கேட்கும்போது நீங்கள் உண்மையான சொல்கிறீங்க. நம்ம ஏன் அதை இது பண்ணணும் தான் நான் கேட்டேன். இல்லை நான் ஒரு வேலை சொல்கிறேன். நம்ம போய் கொடுப்பது இல்லை. நீங்கள் நெகட்டிவாக போட கண்டுன்னு சொல்லுங்க. நான் போயிடுவேன். அவரு வச்சு அவர்கிட்ட எதுவும் நான் பேசணும். அவரே எனக்கு மரியாதை கொடுக்குற யாருக்கிட்ட நான் பேச மாட்டேங்கிறேன். மரியாதையோட தான் பேசணும். இவங்களோட உங்க சைடு வந்து தோற்பட்டு வந்து கதை எப்படி பார்க்குறாங்க சார். கேரண்டி கொடுங்க சார். ஓகே, நான் போய் பேசுகிறேன். ஏமா எதுக்குமே பயந்து விடுற? உட்காரு. உங்களுக்கு மரியாதை கொடுக்குறையா? நாங்கெல்லாம் உட்காரு. நாம இதுக்கு முன்னால பார்த்துருக்கோமா? இல்ல இல்ல, நான் உங்களை டிவில தான் பார்த்துருக்கேன். அப்பா யூடியூப் கூட டிவிலே பார்ப்பீங்க. யூடியூப்லயும் பார்ப்பேன், டிவிலயும் பார்ப்பேன். ஏமா நீ என்ன சொல்றியோ அதை மட்டும் எடுத்துக்க. நானும் பதிலே பேச போதுமா? நீ என்ன சொல்ல விரும்பி என்ன சொல்றதுக்கு வந்தியோ நான் குறுக்க கேள்வி வைக்கல போதுமா? உனக்கான ஏமா இப்ப நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. நான் வேணா எரிச்சு போயிடுறேன் போதுமா? வேற என்ன செய்ய முடியும்? நான் எல்லாம் திருப்பி கேட்கல. நான் வேணா சும்மா உட்காந்துருக்கேன். முதல்ல ஏதாவது ஆரம்பிக்கணுங்கிறக்காக. இல்லைன்னா நீங்களே சொல்லி ஒன்றும் பிரச்சனை ஏங்க. நீங்க அவ்வளவு தூரம் நீங்க பேசும்போது என்ன இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு டென்ஷன் ஆகாதீங்க. என்ன காரணம்? ஒரு இடத்துக்கு வந்தாச்சுன்னா இவ்வளவு பேர் சொல்லும் போது நான் உங்களை என்ன செய்வேன்? பேசலன்னு சொல்லிட்டேன். நீங்க பேசுறது பேசலன்னு விஷயம் இல்லையா? நான் வந்தது வேற. ஆனா நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு சொல்லவே இல்லை. இன்டர்வியூ எடுக்கல போமா. நீ வந்து சும்மா உட்காரு. என்ன ஒரே கேள்வி. இந்த கேள்வி உனக்கு பிடிச்ச கேள்வின்னு பாரு. ஏமா இப்போ வந்து சர்ச்சையில் சிக்கிறீங்க. நீங்கள் வந்து கமிஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துருக்கீங்க. இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க நாட்டு ஜனங்களுக்கு? இந்த கேள்வி சரியான கேள்வியா இல்லையா? இதை விட வேறு ஆமாம். நான் அதுக்கப்புறம் சமயத்தில் நான் கட் பண்ண எழுந்திச்சு கூட போயிடுவேன். உங்களுக்கு க்ளோஸ் அப் பண்ணணும்னு வச்சுக்கணும். இதுக்கு மேலே நான் ஏமா நான் என்ன சொல்ல ஏன்னா அந்த கேள்வி கூட கேட்கறதுக்கு அப்ப எனக்கு புரியல. எனக்கு இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த விஷயம் நான் காசு போயிருந்தேன். வேற ஏதாவதுக்குன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு இன்டர்வியூக்கு வரேன். பட் இது கலை விஷயமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். கலையே நான் வரலையே. அந்த விஷயத்துக்கு சினிமாவுக்கு போல அதுக்கு தான் வந்தேன் நான். எனக்கு சான்ஸ் கேட்கறதுக்கா? இல்ல இப்ப வேற எதுக்கு வந்து சொல்றது? நான் என்ன புரியுது உங்களுக்கு சொல்றது புரியுது. நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். இந்த ஒரு கேள்வி கேட்கலன்னா அது கூட கேட்கல. நான் வந்து நேராக பேசுறீங்க. நான் எழுந்து போயிடுறேன். இது நான் சொல்ல வந்து கரெக்டா இல்லையா? இப்போ நான் வந்து என்னன்னா வேற ஒரு இதில் பேசிடுவேன். அவங்க என்னை வந்து பயந்து ஓடிட்டாங்க. வேற என்ன? நான் கேள்வியே கேட்கல, இன்டர்வியூவே இல்லை. அப்புறம் வேற எதுக்கு வந்தீங்க? அவங்க எதுக்கு கூப்பிட்டாங்க? நான் கேள்வி கேட்கல சொல்லிட்டேன். இது வேற கூப்பிடுங்க. நான் இதுக்கு மேல நான் எப்படி நானும் ஒரு செலிபிரிட்டி தான். நானும் கிட்டத்தட்ட 40-45 வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம்
தப்பா பேச மாட்டேன். திரும்பி உங்ககிட்ட குரல் வசதி கூட நான் பேச மாட்டேன். எனக்கு குரலை நான் வைக்கலாம் ஒன்றும் பேசுறதுல. ஆனால் நான் எங்கேயோ நம்ம சந்திச்சிருக்கோம், அது எனக்கு தெரியல. அதுதான் ஒரு காரணம். நான் என் கண்ணு வந்து சாதாரணமான கண்ணு இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல நான் மீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஞாபகம் தான் இருக்கலாம். ஆமா, நான் பார்த்தவங்க தான் இருக்கு, அது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் கம்ப்யூட்டர் கொடுத்தா எப்போ மீட் பண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அந்த அளவுக்கு நான் சிரமம் கொடுக்கறதில்ல. ஏன்னா கொடுத்து பாருங்க, வந்துச்சுன்னா சந்தோஷம். அதான் நான் உட்காருங்கிறேன் நான். திரும்பி சொல்லிட்டு இருக்கீங்க, வேண்டாங்கிற வேண்டாம். நான் வேற, நீங்க வேற என்ன மாதிரி வேணாலும் கேள்வி கேட்கலாம், நான் அதெல்லாம் தைரியமா பதில் சொல்றேன். கலையை பத்தி பேசுறதுக்கு இந்த இன்டர்வியூ கரெக்டா இருக்காது. அதுதான் கலைன்னா எனக்கு புரியல. கலைனா என்னுடைய கணவன். நான் பேசவே இல்லையே அதை பத்தி. நான் அதை பத்தி தான் பேச வந்தேன். சரி, அப்ப வேணா கணவனை பத்தி காட்டுக்கணும். அதுக்கு ஒத்துக்கணும்னா சரி, என் கணவனை பத்தி மட்டும் கேளுங்க. அகோரியை பத்தி நான் பார்த்திருக்கேன், அகோரி இன்டர்வியூ எடுத்திருக்கேன். கணவனை பத்தி கலையை பத்தி பேசணும்னா சரி, கலையை பத்தி பேசுவோம். அது என்ன கன்க்ளூஷன் வரணும்ல, சும்மா எப்படி நீங்க சொல்றீங்க எனக்கு புரியல. அதாவது நீங்க கலையை பத்தி பேசணுங்க, கலையை பத்தி நான் பேசுறேன், உங்களை பத்தி பேசல. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றது? நான் கலைன்னு என்னடா பாத்துருக்கேன். அவர் என்ன திட்ட போறதும் இல்லை, என்ன கேள்வி கேட்க போறதும் இல்லை, அவர் எதுவுமே இல்லை. அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. கலையை பத்தி நீங்க என்ன கேட்கணும்னு சொன்னீங்களோ அதை வேணாலும் கேட்கறேன். இல்ல இதுக்கு முன்னாடி அதை பத்தி பேசிக்கிறதுனால பரவாயில்ல சார். இல்ல சார், இதுக்கு முன்னாடி நான் அதை பத்தி ஏதாவது பேசிக்கிறேன், பேசவே இல்லையே. வேற ஒரு அளவு எடுத்துக்கோங்க, இது பிரச்சனை. ட்ரெண்டிங் தமிழ் சேனல் நேயர்களே, நான் இந்த சேனல்காரங்க கூப்பிட்டு தான் பேட்டி எடுக்கிறது வந்தேன். வந்த பிறகு தான் சொன்னாங்க பேட்டி எடுக்கிறது இந்த மாதிரி அந்த கலையரசன் பொண்டாட்டி போலீஸ் சாமியாருடைய பொண்டாட்டின்னு சொன்னாங்க. சரி, நான் நல்லா கேட்டுங்க, நான் இதுக்கு முன்னால் அதை பார்த்ததே இல்லை. அதே மாதிரி இப்போ என்னை பார்த்த உடனே பயந்து ஓடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு குற்றவாளி தான் போலீஸ்காரரை கண்டா பயந்து ஓடுவான். ஆக இவள் ஒரு குற்றவாளி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அப்படிலாம் ஒரு பொண்ணை கேட்கலாம், இதுக்காக தான் அவருக்கு நான் இன்டர்வியூ வரமாட்டேன்னு பார்த்தா எங்கிட்டயும் அப்படிதான் பேசுறாரு. நெட்ல போட்டா வந்துடுமா, அதை போடுன்னு போடு பார்க்கலாம் வருதான்னு. எவ்வளவு திமிரு வயசுல. ஏதோ ஒரு சேனலுக்காக தான் அமைதியா இருந்தேன். இவர் என்ன என்னை பத்தி வீடியோ போடுறது, நான் ஒரு வீடியோ போட்டு நான் வந்து பயந்து ஓடிட்டு வீடியோ போட போறாரு.